என் பேரு கிரிஜா. நான் பாண்டிச்சேரிங்க. என்னோட நேட்டிவ் பிளேஸ் பாண்டிச்சேரி. நான் ஆப்ரோ ட்ரஸ்ட் ஐபிஇ ஃபவுண்டேஷன் தாசன் கோ கன்சர்னோட பிஆர்ஓ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்டராகவும் இருக்கேன். எங்க கன்சர்ன் இது பெண்கள் ஆர்கனைசேஷன் சார். இது லேடிஸ் ஆர்கனைசேஷன், உமன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய பங்கு பெறக்கூடிய ஒரு கன்சர்னு. இந்தியா ஃபுல்லாக நாங்கள் நடத்துகிறோம். ஆந்திராவில், தெலுங்கானாவில், பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில், கேரளாவில் எல்லா பகுதியிலையும் எங்கள் மெம்பர்ஸ் வந்து பரவி இருக்கிறாங்க. இங்கே இப்போ நான் எதுக்கு விஜய் அண்ணாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னால், எங்க எங்க அமைப்பை வந்து இல்லீகலா நடத்துறாங்க சார். கேஸ் போட்டாங்க. இது ஏற்கனவே நான் இருந்தா கவர்மெண்ட் வந்து சூமூட்டா வழக்கு எங்களுக்கு பதிவு பண்ணாங்க. அந்த சூமூட்டா வழக்கை வந்து சிசிடி போட்டு யூடபிள்யூக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. இப்ப யூடபிள்யூல அந்த கேஸை முறையா நடத்த மாட்டாங்க. கேஸை வந்து முறையா நடத்தினா எப்பயோ முடிஞ்சிருக்கும் சார். கேஸ் 8 மாசத்துல வந்து 2012 கேஸ் போடுறாங்க. 8 மாசத்துல கேஸ் சிசி ஃபைல் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஆர்டர்ஸ் வந்து போட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் சிசி ஃபைல் பண்ணல. எங்க கிட்ட வந்து கமிஷன் கேட்கறது, எங்க பெண்களையே கூட்டிட்டு போய் பூங்குடின்னு ஒரு போலீஸ்காரங்க இருந்தாங்க, அவங்க வீட்டுல சர்வெண்டா எங்க பொம்பளைங்களை வந்து யூஸ் பண்றது. அவங்க இல்ல உடனே காசு கொடுக்கணும், இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க சொல்றவங்க அதிகாரிங்க நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். இந்த மாதிரியே வந்து இந்த யூடபிள்யூ கண்டினியூ நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல சார், ஒரு சிசி வந்து ஃபைல் பண்ணாங்கன்னா ஒரு செக்கை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ஆனா 3 தடவை யூஸ் பண்ணிருக்காங்க. 3 சிசில செக் நம்பரை வந்து மறந்துட்டாங்க. மீது என்னன்னா அவங்களே வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட், அமௌண்ட் இதெல்லாம் வந்து மாத்திட்டு கோர்ட்டை ஏமாத்திட்டு இருக்காங்க சார். கோர்ட்டை கரெக்டா ஹேண்டில் பண்ணா இந்த கேஸ் எப்பயும் முடிஞ்சிருக்கும். புதுசா கேஸ் போடுறாங்க. இவங்களுக்கு வேணும்னா நாங்க விக்டிமே, இல்லைன்னா நாங்க அக்யூஸ்ட். இல்ல எடுத்து யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க மேல கேஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. என்னை நேரடியா கூப்பிட்டாங்க சார். நான் கடலூர்ல வந்து போன கவர்மெண்ட்னால தான் சார் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஏன்னா இந்த பெண்களை வந்து பல தொகுதியில எம்பிக்கு எம்எல்ஏக்கு நிறுத்தின கன்சர்ன் இது. இதுதான் எங்களோட பிரச்சனை, வேற எதுவும் இல்ல. இப்ப போலீஸ் ஒன்னு இஓடபிள்யூ கரெக்டா கேஸ் நடத்தணும், இல்லையா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி கொடுக்க சொல்லி தான் விஜய் அண்ணனை கேட்க சொல்லி நாங்க வந்திருக்கோம். இதை நாங்க பல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சார். ரிட்டர் ஃபைல் பண்ணிருக்கோம். எங்கேயுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. ஏன்னா உயர் அதிகாரிகளுக்கு கீழ்மட்டத்துல இருக்கவங்க சொல்ற தகவல் தான் போகுது. உயர் அதிகாரிங்க எங்க விஷயத்த நேரடியா நாங்க போய் பார்க்க அவங்க நடுவுல இருப்பாங்க சார். அவங்க எங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. பார்க்க விட்டாதானே எங்க கிட்ட இருக்கிற ப்ரூஃபி நாங்க கொடுக்க முடியும். நாங்க கன்சர்ன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, கம்பெனியை வந்து பதிவு பண்ணாம நடத்துறோம், ஆர்ஓசி இல்ல, கேட்டாதானே சார் கொடுப்போம். கேட்காம எப்படி கொடுக்கறது? எங்களை கம்பெனி நடத்த விட மாட்டாங்க. நாங்க வந்து கம்பெனி நடத்துறதுக்கு கோர்ட்ல ஆர்டர் காப்பியா வாங்கியிருக்கோம். அதை உயர் அதிகாரிகளை பார்த்து தானே சார் நம்ம கொடுக்க முடியும். ஆனா கொடுக்க விடுறது கிடையாது. எப்பயுமே உயர் அதிகாரிங்க கிட்ட போனாக்கா அப்படியே கீழ்மட்டத்துல இருக்கவங்களே தள்ளி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை முடிச்சுட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க. எங்களுக்கு நாங்க நிறைய அனுபவிச்சோம் சார். 16 வருஷமா எங்க பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கே வரல. எங்களுக்கு விஜய் அண்ணா இந்த பிரச்சனையை என்னோட முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு முழு நம்பிக்கையோட 10 லட்சம் பெண்கள் சார்பா ஒரு 52 பெண்கள் வந்திருக்கோம். சில பேர் நிக்கிறோம், பல பேர் வந்து வீடியோ பார்க்க நிக்கல. அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான். சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். சிஎம் விஜய் அண்ணாவுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட்ல எங்க எல்லா ஒட்டுமொத்த பெண்களோட பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்னு எனக்கு நம்புறோம். இது என்னன்னா, பெண்கள் அமைப்பு எதுக்கு நாங்க உருவாக்கப்பட்டதுன்னா, பெண்களுக்கு உண்டான பேங்கா வட்டி இல்லாத கடனுதவி கொடுக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணுக்கு கடனுதவி கொடுக்குற நோக்கத்தோட தான் இந்த பெண்கள் அமைப்பை நாங்க உருவாக்கணும். ஆனா எங்களை நடத்த விடுறதில்லை. அவங்க வந்து அவங்களே வந்து முடிச்சு நின்னுப்பாங்க. தானே புயலுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கோம் சார், 80 லட்சம் ரூபா அதோட மதிப்பு. அப்ப கொடுத்துருக்கோம். பெண்களுக்கு வந்து நிறைய விதவ உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, எக்கச்சக்கமான நலத்திட்டம் நாங்க பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல தையல் மிஷின் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். எங்களோட பெண்கள் பலநிலையில வந்து 5 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. மொத்தம் எங்களோட பெண்களோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதை யாருமே எங்களை கூப்பிட்டு பாக்குறது இல்லை சார். இதுக்காக தான் வந்திருக்கோம்.